கௌசல்யா கர்ப்பமானதுக்கு நான் தான் காரணம். படிப்படியா அழிக்க போறேன். அதோட ஒரு கட்டம் தான் குழந்தை உயிரை காப்பாத்த நான் கொடுத்த பணம். ஒண்ணுல மண்ணே, நம்ம துளசி பொண்ணு கிருஷ்ணா இருக்கால, அவ ஆபரேஷன் சக்சஸ் ஆகி நல்லபடியா போயிடுச்சா மண்ணே. நிஜமா வட சொல்ற? ஐயோ, என்னால நம்பவே முடியலையேடா. உங்க ஜென்ம சத்ரு ஒருத்தன் இருக்கானே, உங்க எதிரி சக்கரவர்த்தி, அவன் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கான். சக்கரவர்த்தியா? ஆமா மண்ணே, அதே சக்கரவர்த்தி தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான். கௌசல்யா கர்ப்பம் தெரிஞ்சிருந்தோம் அவ கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய அவலம். கௌசல்யா கர்ப்பமானதுக்கு நான் தான் காரணம். அப்ப நான் தானே தாலி கட்டணும். என்னடா சொல்ற? ஆமாமா, கௌசல்யா கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தைமா. சஞ்சய் கௌசல்யாக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போய் சஞ்சய் விபத்துல இறந்ததால கௌசல்யா அப்செட் ஆயிட்டா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ரிஹர்சல் பார்க்கறதுக்கும் அவ ஆத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தேன்ல, அப்ப எங்களுக்குள்ள தப்பு நடந்து போச்சு. அந்த தப்பு என் மனசு உறுத்திண்டே இருந்தது. அதனால அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தீர்மானிச்சேன். அலமோ, நான் தான் அன்னைக்கே சொன்னல, சுரேஷ் வரட்டும், கௌசல்யாவை வைக்கிறதா வெளியே அனுப்புறதான்னு அப்புறம் முடிவு எடுக்கலான்னு. சுரேஷ், உன் அம்மா என்ன பண்ணா தெரியுமா? அவளை ஆத்த விட்டு வெளியே அனுப்பிட்டாடா. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்வா. அம்மா, நீ எப்படி பண்ணிட்டியம்மா? நான் வரத்துக்குள்ள நோக்கியேமா இவ்வளவு அவசரம்? கௌசல்யாவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானம்மா. ஒரு மகளா அவளை நீ புரிஞ்சுக்கலனாலும் ஒரு பொண்ணா கூட அவளை நீ புரிஞ்சுக்கல. அட போமா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். நான் இப்பவே போய் கௌசல்யாவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டின்னு வரேன். நானே கிரிமினல் லாயர். இந்த கண்ணுல பூந்து அந்த கண்ணுல வருவேன். என்னையே தோக்கடிச்சிருவோம் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் வந்தேன். நீங்க எனக்கு வலது கை மாதிரி. உங்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்றீங்க? பெருசா ஒண்ணும் கிடையாது. நீங்க சுதர்சன் கூட ரொம்ப நெருக்கமா பழகிற மாதிரி தெரியுதே. அதே சமயம் அவன் குழந்தை ஆபரேஷனுக்காக 3 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்திருக்கீங்களே, அதுதான் ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன். பாரதத்துல சகுனிய பத்தி எல்லாருமே பொதுவா என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களை அழிக்கத்தான் துரியோதனன் கூட சேர்ந்து இருந்தான்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. துரியோதனனையும் சேர்த்து அழிக்கத்தான் அவன் கூட சேர்ந்து உறவாடினா. அப்புறம்தான் பாரத போரே நடந்தது. ஆஹா, பாரதத்தை ரொம்ப நல்லா கரைச்சி குடிச்சிருக்கீங்க போல தெரியுதே. பாரதத்தை தெரிஞ்சுக்கிறத விட எனக்கு சகுனிய தெரிஞ்சுக்கிறதுல தான் அதிகமா அக்கறை. சகுனி ஏன் தெரியுமா? அவன்தான் உறவாடி கெடுக்கிறதுல உயர்ந்தவன். அதே போலதான் இந்த சக்கரவர்த்தியும். சுதர்சனுக்கு நான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறேன்னா அதுக்கு காரணம் உறவாடி கெடுக்கிறதுக்கு தான். சுத்தி வளைச்சி ரங்கநாயகிய அழிக்கிறது தான் உங்க எய்ம்.
பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. ஏன் மட்டும் இல்ல, அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியமே. அவ என்ன ஒரே அடியா அழிக்க முயற்சி பண்ணா. ஆனா நான் அவளை படிப்படியா அழிக்க போறேன். அதோட ஒரு கட்டம் தான் குழந்தை உயிரை காப்பாத்த நான் கொடுத்த பணம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? இத பாருங்க, அது மட்டும் இல்ல, பணம் குடும்பத்துல பகையையும் ஏற்படுத்தும். ரங்கநாயகி கொடுத்த பணத்தை சுதர்சனம் திருப்பி அனுப்பிட்டா. அதுவே அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போ நான் கொடுத்த பணத்தால குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்துருச்சின்னு அவ கேள்விப்பட்டானா சுதர்சன் மேல இன்னும் கோபம் வரும். அதே சமயம் உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் இன்னும் அதிகமாகும். ஆக ஒரே கல்லுல 2 மாங்காய். தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, 3 மாங்காய். புரியலையே. புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி தான் அச்சாணி. சுதர்சனோட அச்சாணி அவன் பொண்டாட்டி துளசி. அவன் நம்ம பக்கம் சாஞ்சிட்டா சுதர்சன் அப்புறம் எப்பவுமே நம்மள விட்டு போகவே மாட்டான். துளசிக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வரும்னு நினைக்கிறீங்க? இது பாருங்க, இப்ப வேணா ஏற்படாம இருக்கலாம். ஆனா குழந்தை குணமாகி வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்போது ஆபரேஷனுக்கு நான் உதவி பண்ணது ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் மேல கரிசனம் வர வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பொம்பளைங்க நன்றி மறக்காதவங்க. நீங்க செய்த உதவிக்கு நன்றி கடனா சுதர்சன் உங்ககிட்ட இன்னும் நெருக்கமா பழகுவான். அப்புறம் உங்க வார்த்தை தான் அந்த குடும்பத்துல வேதவாக்கா பாலிக்கும். கோடு போட்டா ரோடே போட்டுருவீங்க போல இருக்கு. நிறுத்துங்க, சிரிப்பை மிச்சம் வைங்க. ரங்கநாயகன் அடுத்தறிவுக்கு வந்த உடனே சிரிக்கணும் இல்ல, அதுக்காக என்ன சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க? ஹலோ மண்ணே, நான் நரசிம்மன் பேசுறேன் மண்ணே. என்ன ஓய் நேரம் கெட்ட நேரத்துல சொல்லு. மண்ணே, சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லலாம்னு பார்த்தேன், இப்ப கூட திட்டல. சந்தோஷமான விஷயமா? என்னடா அது? ஒண்ணு இல்ல மண்ணே, நம்ம துளசி பொண்ணு கிருஷ்ணா இருக்கால்ல, அவ ஆபரேஷன் சக்சஸ் ஆகி நல்லபடியா போயிடுச்சா மண்ணே. நிஜமா வட சொல்ற? ஐயோ, என்னால நம்பவே முடியலையேடா. உன் வாயில சக்கரை அள்ளி கொட்டணும். என்ன மண்ணே, வெறும் சக்கரை தானா? நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். நீ ஆத்துக்கு சீக்கிரமா வா, நான் வடை பாயசத்தோட சமைச்சு போடுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேடா. ஐயோ, நீ கையும் ஓடல காலும் ஓடல. நீ போன வை. பத்மா, ஸ்ரீ, ஏன்னா பாத்துட்டே இருக்கல, இங்க வாங்கோ. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. என்னமாச்சு? தெரிங்கோ. என்னாச்சுமா? வாடி, ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்தது. நம்ம நரசிம்மன் தாண்டி போன் பண்ணா. நல்லபடியா குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சுட்டான். சக்சஸ் ஆயிட்டாண்டி. பெருமாளே, ஐயோ, ஹாஸ்பிடல்ல குழந்தைய பார்த்துட்டு உடனே எனக்கு போன் பண்ணா. பெருமாளே, நோக்கு ரொம்ப நன்றி. என் வேண்டுதலுக்கு செவிசாச்சு. குழந்தை உயிரை காப்பாத்திட்டேன். நீ காப்பாத்தினது ஒரு உயிரை இல்ல, 2 உயிரை. கிருஷ்ணாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா துளசி உயிரை விட்டுருப்பா. ஆமாமா, ஆபரேஷனுக்கு பணம் எப்படி கிடைச்சதா? ஐயோ பாரு, அத கேட்க மறந்துட்டேனா. போன் எடு, போன் எடு. ஐயோ, நம்பர் என்னடி மறந்துட்டேன், சொல்லுடி. 98410 98410 98422 ஹலோ நரசிம்மா, ரங்கநாயகி பேசுறேன்டா. சொல்லுங்க மண்ணே. ஐயோ, ஒரு விஷயம் கேட்கவே மறந்துட்டேனே. குழந்தை ஆபரேஷனுக்கு யாரா பணம் கொடுத்தா? டேய், நோக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே மண்ணே. தெரியுமா? யாரா?
அதான் மண்ணி உங்க ஜென்ம சத்ரு ஒருத்தன் இருக்கானே, உங்க எதிரி சக்கரவர்த்தி, அவன் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கான். சக்கரவர்த்தியா? ஆமா மண்ணி, அதே சக்கரவர்த்தி தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான். ஏன் விரோதி சக்கரவர்த்தியா? அவனே தான். சக்கரவர்த்தியா? அந்த செண்டாளன் சக்கரவர்த்தியா உதவி பண்ணா? ஆமாண்ணா. இந்த சுதா எதுக்கு அந்த பாவி சக்கரவர்த்தியோட உதவியெல்லாம் ஏத்துக்கிறான்? அவனுக்கு புத்தி ஏதாவது மழுங்கி போயிடுதா? பாவி பாவி, நான் பணம் கொடுத்தா மட்டும் அதை வாங்கிக்க அவனுக்கு தன்மான இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த விரோதி அவகிட்ட மட்டும் எப்படி கை நீட்டி பணம் வாங்கிட்டா? இவனுக்கு கை கூசல. நீங்களே சொல்லுங்கண்ணா, எந்த விதத்துல அவன் என்ன விட ஒஸ்தி ஆயிட்டா? அம்மா, நேக்கெனவோ அந்த சக்கரவர்த்தி ஒரு பெரிய பிளான்ல இருக்கிறதா தோன்றுது. ஜெயில இருந்து வந்த உடனே உங்களை சந்திச்சு ஏன் உங்களை மிரட்டணும்? மாமாவுக்கு பணம் தேவைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் வழிய வந்து அவர் ஹெல்ப் பண்ணணும்? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவா. நீங்களும் சுதர்சன் மாமாவும் பிரச்சனை வந்து பிரிஞ்சத சக்கரவர்த்தி தனக்கு சாதகமா மாமாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இனிமே மாமாவை மெல்ல மெல்ல அவர் பக்கம் இழுத்து உங்களை பழி வாங்கறதுக்காக அவரை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவார்னு எனக்கு தோன்றது. அம்மா, அந்த சக்கரவர்த்தி நல்லவன் கிடையாது. அவன் குணம் தெரிஞ்சும் மாமா ஏமா அவன் கூட சேர்க்க வச்சுட்டு இருக்காரு? நீ வேணா பாரு, அவன் மாமா ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆட போறான். இது தெரியாம இவர் அவனோட சேர்ந்து சுத்தின்னு இருக்காரு. நம்மளாம் சுதர்சனுக்காக வருத்தப்பட்டு என்ன பண்றது? அவனுக்குன்னா வருத்தம் இருக்கணும். அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அந்த சண்டாளன் சக்கரவர்த்தி கிட்ட போய் கை நீட்டிருப்பானா? மாடாப்பாய. அந்த பாவி என் தம்பியை பயன்படுத்திட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஏமா இப்படி புலமெண்டு? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க பயப்படாதீங்க. அவன் என்ன பண்ணிடுவான் பாத்துருவோமே. கௌசல்யா, நீ செஞ்சது சரிதானா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க கிளம்பி வந்திருக்க? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எத்தனை கஷ்டத்திலையும் எத்தனை துன்பத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போன்னு அக்னி சாட்சிய கல்யாணம் பண்ணோமே, அதுக்கு தர மரியாதை இதுதானா? நான் வீட்டுல இல்லாத நேரமா நீ எப்படி இங்க வரலாம்? அப்போ நோக்கு நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அது இல்ல மாப்பிள்ள, உங்க ஆத்து மனுஷா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துண்டு அவளை குத்தம் சொன்னா அவ என்ன செய்வா பாவம்? சொல்லுங்க மாமா. ப்ளீஸ், நீங்க பேசாதீங்க. நான் கேட்டது கௌசல்யா கிட்ட. தயவு செஞ்சு அவ சார்பா நீங்க பேசாதீங்க. I just don't like it. என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் ஆத்துல இருந்து வந்தது தப்புன்னு சொன்னா நான் என்ன பேச முடியும்? ஏய், come on, come on. இப்ப எதுக்கு அழற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க உள்ளவாளை விட நான் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எப்பவுமே தப்பான முடிவுக்கு போக மாட்டேன். சும்மா நான் உன்னை சேண்டி பார்த்தேன், அவ்வளவுதான். அத்திம்பேர், உங்களுக்கு அக்காவை சீண்டி பார்க்க வேற நேரமே கிடைக்கலையா? பாவம், ஏன் இப்படி பண்ற?
எனக்கு தெரியும் சுரேஷ், நீங்க எப்பவுமே கௌசிக்கு விரோதமா பேச மாட்டேன்னு. ஆனா அப்பாதான் கொஞ்சம் பயந்து போயிட்டார் இல்லப்பா? அம்மா, நான் கர்ப்பமா இருக்கிறது உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்களே, அதை என்ன சொல்லி சமாளிச்சேன்? நோ, அத பத்தி நீ கவலைப்படாத. என் மனைவிங்கிற உரிமையில நீ நம்ம மாத்துக்கு வா. அங்க இருக்கிறவா யாரும் முக்கியமா என் மன்னி எது சொன்னாலும் நீ தயவு செஞ்சு கவலைப்படாத. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். மாப்பிள்ள, நீங்க தெய்வம் மாதிரி. சாதாரண மனுஷங்களுக்கு மாறுபட்டு நீங்க தெய்வம் மாதிரி நின்று வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னம்மா தயக்கம்? போய் கிளம்பி வா. போமா, போடா ப்ளீஸ். போன்னு சொல்றேன்ல, போ. செல்லம், உனக்கு இனி எதுவும் ஆகாது. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. அப்பா, எனக்கு ஆபரேஷன் பண்ண பணம் கொடுக்க சிரமப்பட்டீங்களாப்பா? சாரிப்பா. பணம் என்ன பெரிய விஷயம்? அதை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். நீ எனக்கு உயிரோட கிடைச்சியே, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இனிமே அழவே கூடாது. அப்பா உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன். சரியா? உட்காருங்க உட்காருங்க. என்ன மிஸ்டர் சுதர்சன், என்ன சொல்ற உங்க பொண்ணு? அவளையே கேளுங்க. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மூச்சை நல்லா இழுத்து விடுமா பாப்போம். நல்லா டாக்டர், இழுத்து விடு. எனக்கு ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாட்டி கேர்ள், தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, உங்க அம்மாவுக்கு சொல்லு. அவங்க வடிச்ச கண்ணீரும் அவங்க கடவுள்கிட்ட வேண்டின வேண்டுதலும் தான் உன்னை இந்த அளவுக்கு காப்பாத்திருக்கு. ஓகே ஓகே மிஸ்டர் சுதர்சன், குழந்தை நல்ல நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அழைச்சிட்டு போகலாம். பட் நான் எழுதி கொடுத்த மெடிசன் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. சரி, சீக்கிரமே she will be all right. ஓகே சுதர்சன். வாங்க. வாங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. உங்களுக்கு மிஸ்டர் சுதர்சன் தெரியுமா? என்ன டாக்டர் இப்படி கேட்டீங்க? சுதர்சன் எனக்கு தம்பி மாதிரி. தம்பி மாதிரி, தம்பியே தான். அப்புறம் டாக்டர், கிருஷ்ணன் நம்ம வீட்டு குழந்தை. நீங்க அவளை எனக்காக நல்ல கேர் எடுத்து கவனிக்கணும். ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா ராயலா இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஒரு வாரத்துக்குள்ள அவ துள்ளி விளையாடணும். அப்புறம் செலவு என்னன்னாலும் சரி, அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஓகே ஓகே மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் குழந்தைய. டோன்ட் வரி. சுதர்சன், டாக்டர் கிட்ட நான் உன்னை என் தம்பின்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தைக்காக இல்ல, மனப்பூர்வமா தான் சொன்னேன். உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் சொன்ன. நீ சொன்ன 10 நிமிஷத்துக்குள்ள உனக்கு வந்து சேரும். அப்புறம் உன் அக்கா ரங்கநாயகி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டதுனால நம்பிக்கை இழந்துடாத. மனுஷனா பிறந்த யாருமே எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. இழந்துடாத, நம்பிக்கையோட இரு, என்ன நம்பு. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஆறுதலா பேசுறதுக்கு. எல்லாத்துக்கும் மேல என் குழந்தை ஆபரேஷனுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவினதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நன்றி சொல்லி பிரிச்சிடாதப்பா. நாம எப்பவுமே ஒன்னாதான் இருக்க போறோம். உன் குழந்தைய பாத்துக்கோ, சீக்கிரமே குணமாயிடும். ஓகே, நான் கிளம்புறேன்ப்பா. தேங்க்யூ. See you. Bye bye. ஓகே மிஸ்டர். ஓகே டாக்டர். பாய். இது பார், நேக்கு மத்தவா வேதனையை பத்தி கவலை இல்லை. நான் செல்லா காசாகி சீரழிஞ்சு போகணும்னு என் ஆத்த விட்டு துரத்தினால எங்க அக்கா, அவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இவ்வளவு பெரிய உலகம் சுத்திக்கிட்டு இருக்கிறது எங்க அக்கா குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, நேக்கும் மத்த எல்லாருக்காகவும் தான் அவளுக்கு உணர்த்தணும். என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே உன்னோட சந்தோஷம், கிருஷ்ணாவோட சந்தோஷம், இது ரெண்டும் தான் முக்கியம்.
என்ன நம்பி இருக்கிற உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்காகவும் நான் யாரோடவும் கூட்டு சேர தயார். அது சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, சாணக்கியனா இருந்தாலும் சரி. என்ன புரிஞ்சுக்கோ. அம்மா, நடந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைம்மா. யாரு மேல தப்பு இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. உன் மேல பாசத்தை வச்சிருக்கான் என் புள்ள சுரேஷ். உனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காம்மா. என்ன வேணும்னாலும் பண்ணுவான். தைரியமா இருமா. டேய், கௌசல்யா உள்ள கூட்டிட்டு போடா. ஆகட்டும்பா. வா போமா. அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். இந்த ஆத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த அவசர புத்தி தான் காரணம். ஏதாவது ஒரு பிரச்சனைய மேலோட்டமா பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு பேச வேண்டியது. பிரச்சனை பெருசாயி உண்மை தெரிஞ்ச உடனே அமைதியே இருக்க வேண்டியது. கௌசல்யா, இத பார், இனிமே இது உன் வீடு. யார் என்ன சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. புரியுறதா? வா, கம் ஆன்.